அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சென்ட்ரல் லிமிட் தியரத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்னு பாருங்க. The lifetime of certain brand of electric bulbs may be considered as a random variable with mean 1200 குடுத்திருக்கோம். ஸோ mean value mu equals to 1200 hours குடுத்திருக்கோம். இல்லைங்களா? with standard deviation 250 hours. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்கோம் சார். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது சிக்மா ஈக்குவல்ஸ் டு 250 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி யூசிங் சென்ட்ரல் லிமிட் தியரம் த ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் 60 பல்ப்ஸ். அப்போ என்னோட வேல்யூ என்ன சார்? 60. n is equal to 60. ஸோ நமக்கு சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் ரெண்டு டைப் இருக்குது. சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ டைப் 1 என்ன சார்னு கேட்டிங்கன்னா சம்முன்னு சொல்லலாம், இல்லைன்னா அடிஷன் சொல்லலாம். சம் இல்லைன்னா அடிஷன் சொல்லலாம், சரிங்களா. ஸோ டைப் 2 என்னன்னா ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லை மீன் சொல்லலாம். ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா மீன் சொல்லலாம். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம் சார்? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் த ஆவரேஜ் லைஃப் டைம். அப்போ ஆவரேஜ்னா கண்டிப்பாக டைப் 2 தான். ஓகேங்களா. இப்போ டைப் 2 என்ன சார்னா இந்த எஸ்என் தான் சார் சேஞ்ச் ஆகும். Sn is approximately normally distributed with mean mu standard deviation sigma divided by root n. அவ்வளவுதான் சார், சரிங்களா. அப்போ which is approximately normally distributed mean mu 1200. சிக்மா வேல்யூ என்ன சார்? 250. என்னோட வேல்யூ என்ன சார்? 60. அப்போ ஸ்கொயர் ரூட் 60. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார். Normally distributed with 1200 comma 250 divided by root 60 என்ன வருதுன்னு பாருங்க சார். 250 divided by root of 60. இதோட வேல்யூ 32.27 வருது சார். அப்ராக்சிமேட்டா 32.27. ஓகேங்களா. ஓகே, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்க சார். ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் 60 பல்ப்ஸ் exceeds 1200 hours. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த Sn exceeds என்ன சார்? கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1250 தான். எக்ஸீட்ஸ்னால கண்டிப்பாக கிரேட்டர் தேன், அதை தாண்டி போகணும். 60 பல்பு 1750 மணி நேரம் தாண்டி எரியறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு என்ன சார் தேவைப்படும்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் தேவைப்படும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னா? வெரி சிம்பிள் சார். Z வேல்யூ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் Z ஈக்குவல்ஸ் டு ஜென்ரலாக போட்டோன்னா x மைனஸ் மியூ பை சிக்மா. இது ஜென்ரல் ஃபார்முலா சார். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருக்கோம்னா Sn வச்சுருக்கோம். ஸோ மியூன்ற பிளேஸில் 1200 இருக்குது. 1200 டிவைடட் பை சிக்மான்ற பிளேஸில் இந்த 250 by 60 அதுக்கான வேல்யூ தான் 32.27. 32.27. இந்த இடத்துல xn அதாவது Snோட வேல்யூ என்ன சார்னு பாருங்க சார். 1250. அப்போ Sn வேல்யூ 1250வா இருந்துச்சுன்னா Zோட வேல்யூ என்ன சார் கிடைக்கும்? 1250 மைனஸ் 1200 டிவைடட் பை 32.27 டிவைடட் பை 32.27. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார். 1250 minus 1200 divided by 32.27 போட்டிங்கன்னா approximately 1.55 கூட வச்சுக்கலாம் சார். 1.55 கிடைக்குது சார் நமக்கு வேல்யூ. ஓகேங்களா. ஃபைன். இப்போ இந்த வேல்யூ என்ன சார் ஆகும்? Sn greater than 1250ன்றது Z greater than or equals to 1.55 நாகும். ஓகேங்களா. ஸோ டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைகிறேன் சார். என்னோட கன்வீனியன்ட்டுக்கான ஒரு படத்தை வரைகிறேன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு படத்தை வரைகிறேன். ஸோ இது நார்மல் பெல் ஷேப்பில் இருக்குது. ஸோ வேல்யூ மிட் வேல்யூ ஆல்வேஸ் 0. இது நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி. ஸோ மேபி 1.55 இங்கே இருக்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி இருக்கணும். அப்போ மினிமம் வேல்யூ 1.55 இருக்கணும், மேக்ஸிமம் எண்டு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு என்றைக்குமே இந்த ஆஃப் ஆஃப் த வேல்யூ
half of the value always 0.5. half of the value always 0.5. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 0லிருந்து 1.55 ரெடியூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அதாவது இந்த ஃபுல் ஏரியா எனக்கு தெரியும் சார் 0.55 எனக்கு தெரியும். இதில் இருந்து இந்த தேவையில்லாத ஏரியா பார்த்தீங்கன்னா 1.55 வரைக்கும் தேவையில்லாத ஏரியா. அப்போ இந்த ஏரியா டெலிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்தை எப்படி சார் ரீரைட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் ஆல்வேஸ் 0.5. அதில் இருந்து இந்த தேவையில்லாத ஏரியா பார்த்தீங்கன்னா 0 to 1.55. அப்போ P ஆஃப் 0 லெஸ் தேன் இசட் லெஸ் தேன் 1.55 ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவையான ரீஜன் கிடைச்சிடும். ஸோ 0.5 மைனஸ் ஸோ 1.55க்கு டேபிளில் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வச்சுருக்கிறோம். ஸோ 1.55 ஸோ 1.5 இங்கே இருக்குது சார் 1.55 இது 0 1 2 3 4 5 5னா 0.4394. டவுட்னா பார்த்துங்க அது 5ல் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இந்த இதுதானே சார் டவுட்டாக இருந்தால் மேலே போய் பாருங்கள் 0.5ல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த டேர்ம் தானே சார் 0.5ல் இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக 0.5ல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன சார் 0.4394. அப்போ 0.4394 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ கேல்குலேட்டர் ஓப்பன் சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 0.5 மைனஸ் 0.4394 சப்ட்ராக்ட் பண்ணினா 0.0606. இதுதான் சார் நமக்கு தேவையான ஃபைனல் நெட் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.